அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங்லாம் நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் சாப்பிட்ருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக மைதாலாம் சேர்க்காம ஜஸ்ட்டு கோதுமை மாவு வச்சு ஸ்வீட் கலகலா எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தடில் ஜஸ்ட் ½ அன் ஹவரில் நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 90s கிட்ஸ் ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இங்கே நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் சர்க்கரைக்கு ½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ½ டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டிதான். டைம் ஆக ஆக சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இதோடு சேர்ந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு லேசாக வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டிதான். அப்படியே மெதுவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுருந்தோம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சாச்சு. அப்படியே இந்த தண்ணியோடு சேர்த்து பைண்டாகி வந்தாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா கொதி வருது, லேசாக திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணது கொஞ்சம் ஆறட்டும். அந்த சர்க்கரை பாகு ஆறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம கோதுமை மாவை கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த 90s ஸ்பெஷல் ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரெசிபி மைதாவில் தான் பண்ணுவாங்க. நம்ம ஹெல்த்தியான வெர்ஷனில் கோதுமை மாவில் இதை நம்ம பண்ண போகிறோம். 2 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டம்ளர் கோதுமை மாவும் சேர்த்துப்போம். 2 டம்ளர் கோதுமை மாவுக்கு தான் நம்ம வந்து 1 டம்ளர் சர்க்கரையும் ½ டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த சர்க்கரை கரைசலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 டம்ளர் கோதுமை மாவோட கூடவே எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால ஜஸ்ட்டு 1 சிட்டிகை மட்டும் உப்பு, ½ டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பைண்டிங்காக சாதா எண்ணெய் தான், ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கையை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அந்த உப்பு பேக்கிங் பவுடர் எல்லாமே மாவோட கலந்து வர மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயை போட்டு கலந்ததுக்கப்புறம் மாவை வந்து நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். இப்படி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மாவோடு சேர்த்து நம்ம இதை கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த சர்க்கரை கரைசலை அப்படியே சேர்த்து இந்த மாவை வந்து எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கலந்து எடுத்துக்க போகிறோம். பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக கலந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மாவை இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியாச்சு. எப்போவும் நம்ம எப்படி சப்பாத்தி மாவை மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் பாருங்கள், லேசாக கொஞ்சம் நெகிழ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த சர்க்கரை பாகு சரியாக இருக்கும். சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் எடுத்து கலந்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோதுமை மாவுக்கு இது கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ண மாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 போர்ஷனாக இந்த மாதிரி உருட்டி தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பீசஸை கட் பண்ண போகிறனால நிறையா இருக்கிறனால நான் அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான ஒர்க் ஸ்பேஸில் ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக மட்டும் அடியில் எண்ணெயை போட்டுட்டு மாவை நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆக வரும். சர்க்கரை பாகில் கலந்தனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஷேப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வந்து மெல்லிஸாக வந்து இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு கலந்துருக்கோம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் இப்படி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணுங்கிறவங்க டைமண்ட் ஷேப் இல்லை எந்த ஷேப்லனாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், லேசாக வச்சாலே அவ்வளோ அழகாக ஷேப் போட வரும். மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க.
2 பேட்சஸாக நாங்கள் இந்த மாதிரி பாருங்கள் பீசஸாக கட் பண்ணதை தனித்தனியாக வச்சுருக்கோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வச்சுருக்கோம், ஹீட் ஆயாச்சு. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு பாருங்கள் ஒவ்வொன்றா போட்டு நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் எல்லாம் மெதுவாக பொரிஞ்சு ரெடியாகி வரட்டும். ஒரு செட் போட்டிருக்கோம் பாருங்கள், லேசாக அப்படியே நிறம் மாறி பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் எவ்வளோ மொறுன்னு பார்த்தாலே தெரியுது. மொறுன்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே இந்த ட்ரேயில் போட்டுடலாம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரைன் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். டைம் ஆக நல்லா மொறுன்னு வந்துடும். ஆற இதே மாதிரியே இன்னொரு செட்டையும் பொரித்து எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இந்த கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கணும். பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பாகில் பண்ணனால நல்லா இறுகி மொறுன்னு வந்துடும். சூட்டோடு பண்ணால் சரியாக இருக்காது. ஒன்றே மட்டும் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆற கிறிஸ்பியாக வந்துடும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.